சண்டே என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? காலைல எழுந்திரிச்சோடனே சூப்பரான மீன் குழம்பும் மீன் வறுவலும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சண்டே என்ன வேலை? சண்டேனாலே க்ளீனிங் தான். ஒரு வாரத்துலேருந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்னென்ன வேலை செய்யணுமோ சண்டே பார்த்துக்கலாம்னு சொல்லி 100 வேலை போட்டு வச்சுருப்பேன். ஆனால் சண்டே அன்னைக்கு ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு வேலையும் செய்யலை. வீட்டை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒதுங்க வச்சேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அப்படி அப்படியே வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு மணி பிளான்ட்டில் கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் எல்லோ கலரில் மாறிடுச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அது என்னன்னே தெரியல. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து சண்டே மட்டும்தான் நிறுத்தி நிதானமாக ஹேர் வாஷ் பண்ணணுன்னு தோணுது. அன்றைக்கி தான் அந்த ஷாம்பு, கண்டிஷ்னரு, சீரம் எல்லாம் யூஸ் பண்ணணுன்னு தோணும். அதனால் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஃபேன்லேயே ஹேர் ட்ரை பண்ணிட்டு கிளம்பியாச்சு. வெளியே போகலாம், கொஞ்சம் சில்லுன்னு காற்று வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்போ தான் லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு முடிஞ்சுது. அப்போது வண்டியில் போகும்போது செம சூப்பராக அப்படியே சில்லுன்னு இருந்தது. போயிட்டு பக்கத்தில் ஒரு பிளாக் பிக்கோ இருக்குது, ரொம்ப ஃபுல்லாக இருந்தது காலையிலேருந்து சாப்பிட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு சோடா, பைனாப்பிள் சோடா ஒன்று குடிச்சிட்டு அண்ட் தென் வீட்டுக்கு வந்துட்டோம். இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலை என்னென்னா துணி துவைக்கிறதும் இல்லை, துணி அலாசுறதும் இல்லை, துணி காய வைக்கிறதும் கிடையாது. அந்த காஞ்ச துணியை எடுத்து மடித்து அதை தான் இந்த இடத்துல வைக்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு அப்படி தோணும். உங்களுக்கும் தோணுச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் எல்லா வேலையும் சண்டே தான் செய்யணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இத்தனைக்கு பாதி வேலை எங்கள் அத்தையே பண்ணிடுவாங்க. மீதி வேலை பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ சலுப்பு. பட் இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன படம் பார்க்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்குவிட் கேம் 3 ரிலீஸ் ஆயிருந்தது. சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அமேசான்லேருந்து ஒரு எல்இடி லைட் வீட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வாங்கினதுலேருந்து அது யூஸே பண்ணல. எப்போவாது அக்கேஷ்னலாக போடுவோம். அதை போட்டுவிட்டுட்டு படுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். ஸ்குவிட் கேம் எப்படி இருக்குதுன்னா இந்த டைம் கொஞ்சம் பயங்கர எமோஷ்னலாக இருக்க மாதிரி இருந்தது. செம்ம டச்சிங்காக இருந்தது. உங்களுக்கும் அப்படி தான் இருந்ததா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.